கூட்டம் ஒன்றிலே ஒரு செய்தியாளர் யாரெல்லாம் பரலோகம் செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஒரே ஒரு சிறுவனை தவிர மற்ற எல்லாரும் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். செய்தியாளர் சிறுவனை பார்த்து, தம்பி, உனக்கு பரலோகம் செல்ல விருப்பம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு சிறுவன், எனக்கு பரலோகம் செல்ல ஆசைதான், ஆனால் நீங்கள் இன்று இரவே அனைவரையும் அங்கே அழைத்து செல்வது போல தெரிகிறது. நான் சற்று காலம் இங்கே இருந்துவிட்டு அங்கே செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்றான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே காரியத்தை தான் கூறுகிறார். கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆவிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரமானது அழிந்து போனாலும் நித்தியமான கைவேலை இல்லாத ஒரு வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே அங்கே செல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் நீதியாகிய உடையை நாம் தரித்தவர்களாக அங்கே செல்வோம் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதினாலே எப்போதும் தைரியமாய் இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உயிர்த்தெழுதல் என்று நாம் சொல்லுகிற வார்த்தைக்கான பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா? நீங்கள் உங்களுக்காக பெரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். TWRின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோடு அவ்வப்பொழுது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்தருள்வாராக. கடந்த நிகழ்ச்சியிலே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் நித்தியமான கைவேலை அல்லாத ஒரு வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறபடினாலே அங்கே செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நீதியாகிய உடையை நாம் தரித்தவர்களாக அங்கே செல்வோம் என்று பவுல் அப்போஸ்தலன் தனக்கு இருந்த நிச்சயத்தை குறித்து பேசினார். மட்டுமல்ல, இந்த தேகத்திலே குடியிருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதனாலே எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் என்றும் கூறினார். இப்பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆத்துமாவானது மரிக்கிறதில்லை. சரீரத்திலே தான் வேறு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு குறிப்பிட்ட சந்ததியானது மரணத்தின் வழியாக கடந்து செல்லாது, ஆனால் அவருடைய சரீரம் மாற்றம் பெறும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தையும் 53ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். சரீரம்தான் நித்திரைக்குள்ளே செல்கிறது. சரீரம்தான் மீண்டுமாக எழுப்பப்படுகிறது. உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது அது ஆத்மாவை குறித்தோ ஆவியை குறித்தோ எதுவும் சொல்லுகிறதில்லை. உயிர்த்தெழுதல் என்று நாம் சொல்லுகிற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால் எழுந்து நிற்பது. சரீரம்தான் எழுந்து நிற்கும். இதை அறிந்தவர்களாக விசுவாசத்திலே நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். கவனித்தீர்களா? நாம் பிரியமானவர்களோடு கூட அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறபடி நாம் தேவனுக்கு முன்னதாக நிற்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவிலே என்னை பார்க்கிறார்.
அவரே எனக்கு தேவையான ஞானம், நீதி, பரிசுத்தமாக்கப்படுதல், மீட்கப்படுதல் அத்தனையையும் தருகிறார். இதை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 1:30 பார்க்கிறோம். ஆம், அவரே என்னுடைய பரிபூரணம். தேவன் கிறிஸ்துவிலே என்னை பார்க்கிறார். நான் கிறிஸ்துவிலே முழுமையானவனாக காணப்படுகிறேன். முழுமையாவதற்காக நீங்களோ நானோ எதையுமே கூட்டிக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே கொண்டவர்களாகிய விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமானவர்களோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த தகுதி கிடைத்திருக்கிறது. அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்று சொல்வது வேறு ஒரு காரியம். அப்படி சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வது. நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோமா? அவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இதற்காக எல்லார் மேலும் ஏறி தவழ்ந்து மிதித்து கொண்டு முன்னாலே செல்ல வேண்டும் என்பதல்ல. ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் பின்னாலே தள்ளிக்கொண்டு முன்னோக்கி செல்வார்கள். டாக்டர் கேம்பல் மார்கன் என்பவர் சொல்லும்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட தான் போராட வேண்டியது இருக்கிறது என்கிறார். அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்படும் பொழுது பள்ளியிலே ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நேரம். இது முக்கியமான ஒரு நேரமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஒரு வித்தியாசமான பணி செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று கர்த்தர் கூறுவதை உணர்ந்தார். இப்பொழுது நீ ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக இருக்க விரும்புகிறாயா அல்லது நீ என்னுடைய ஊழியனாக இருக்க விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்டார். கேம்பல் மார்கன் அவர்களுக்கு முதலாவது வந்த எண்ணம் நான் ஒரு சிறந்த பிரசங்கியாராக வேண்டும் என்பதுதான். அது ஒரு நல்ல ஆசைதான். ஆனால் அதற்கு பின் தேவன் மீண்டுமாக அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். நீ ஒரு பெரிய பிரசங்கியாராக வேண்டுமா அல்லது என்னுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது மார்கன் திட்டவட்டமான ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே தாம் இருப்பதாக உணர்ந்தார். கடைசியாக, ஆண்டவரே, நான் எந்த ஒரு மனிதனாக இருப்பதையும் விட உம்முடைய வேலைக்காரனாக இருக்கிறேன், அது எனக்கு போதும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஆனால் இறுதியிலே தேவன் கேம்பல் மார்கனை அவருடைய உண்மையான ஒரு ஊழியக்காரனாக மட்டுமல்ல, சிறந்த ஒரு செய்தியாளராகவும் பயன்படுத்தினார். பல நேரங்களிலே நாம் நினைப்பதென்ன, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும் ஒருவராயிருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நாம் அவருடைய ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்கிறார். நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நீரே என்னை நொறுக்கி உருக்கி என்னை உருவாக்கி நீர் விரும்புகிறபடி பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எரேமியாவினிடத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? எரேமியா 45:5 நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இது மிக தெளிவாக அந்த சத்தியத்தை சொல்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உங்களுக்காக பெரிய காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்று தங்களுக்கென்று பெரிய காரியங்களை தேடுகின்ற ஊழியர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு, கிறிஸ்தவ பணியாளர்கள் உண்டு. அவர்களுக்கு இருப்பது சுயநலமான ஆசை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராயிருக்க, பணிவிடைக்காரராயிருக்க விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவன் உங்களுக்கு வெகுமதி அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்து முடிக்கப் போகிறார். நானும் கூட ஒரு பெரிய செய்தியாளராக இருப்பதை விட அவருக்கு வேலைக்காரனாக இருப்பதையே விரும்புகிறேன். அவருக்கு முன்னாலே ஒரு நாள் நான் போய் நின்று என்னுடைய பணியை குறித்த கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்களும் அவ்வாறு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த காரியமே நாம் அவருக்கு பிரியமான பணிவிடை செய்ய நம்மை ஊக்குவிக்கிறதாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்பிலே மரணமா ஜீவனா என்பது கேள்வி அல்ல. கிறிஸ்துவின் இந்த நியாயஸ்தலத்திற்கு முன்னதாக விசுவாசிகள் நிற்பார்கள். விசுவாசிகளுடைய பாவங்களை குறித்து நியாயம் தீர்க்கப்படும் நியாயஸ்தலம் அல்ல. ஏனென்றால் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இந்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு வெகுமதி கிடைக்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயிக்கும் நியாய தீர்ப்பு. இங்கே பவுல் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்னதாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அவர் விசுவாசிகளுக்குத்தான் எழுதி கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்முடைய சரீரத்திலே நாம் செய்த செயல்களுக்கு தக்க அந்த வெகுமதி நமக்கு கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கேற்ற வெகுமதி நமக்கு கொடுக்கப்படும்.
சரீரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கான பரிசு உண்டு. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பழைய சரீரத்தை நாம் இழந்தவர்களாக இருப்போம். ஆனாலும் நம்மிடத்தில் கேட்கப்படும் கேள்வியானது, பழைய சரீரத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த சரீரத்தை கொண்டு நாம் வாழ்ந்தோம்? பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தொடர்ந்து வரும் வசனங்களிலே அவர் கிறிஸ்துவோடு கடந்து செல்வதை குறித்து விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதே வேளையிலே இன்னும் சற்று காலம் உயிரோடு இருந்து பிலிப்பி சபையாருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவர் உயிரோடு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும் பொழுது இன்னும் சற்று காலம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். கூட்டம் ஒன்றிலே ஒரு செய்தியாளர் யாருக்கெல்லாம் பரலோகத்திற்கு செல்ல ஆசை என்ற பொழுது எல்லாரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். ஒரு சிறுவன் மட்டும் கையை உயர்த்தவில்லை. அவனை பார்த்து அந்த ஊழியர், தம்பி, உனக்கு பரலோகத்திற்கு செல்ல ஆசை இல்லையா என்று கேட்டபொழுது, எனக்கு பரலோகத்திற்கு செல்ல ஆசைதான், ஆனால் இன்று ராத்திரியே நீங்கள் ஒரு கூட்ட ஜனங்களை அங்கே அனுப்புவது போல தெரிந்தது. நான் இப்பொழுது போக விரும்பவில்லை, நான் சில காலம் வாழ்ந்த பின்னர் செல்ல விரும்புகிறேன் என்று கூறினானாம். பவுல் அப்போஸ்தலனும் அதே காரியத்தை தான் சொன்னார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்தான். இருந்தாலும் இன்னும் சற்று காலம் இருந்து கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். இன்றும் பல விசுவாசிகளுடைய விருப்பம் இதுதான். எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே இருக்க முடியுமோ இருந்து கர்த்தருக்காக தங்களால் இயன்றதை செய்ய விரும்புகிறார்கள். விசுவாசிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்னதாக நிற்க வேண்டும். அப்பொழுது சரீரத்திலே அவரவர்கள் செய்த காரியத்திற்கான வெகுமதி அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20:10-15 சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல. அங்கே அவிசுவாசிகள் மட்டுமே நிற்பார்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பதாக நீங்கள் வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்க வேண்டும். அப்படி நாம் அவர் முன்பாக நிற்கும் பொழுதுதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குவேன் என்று கர்த்தர் கூறப்போகிறார். 2 கொரிந்தியர் 5:11 ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து வேத புத்தகத்திலே பல சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத சிலர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் கர்த்தருக்கு பயப்பட தேவையில்லை என்று சொல்வார்கள். அவர்களுடைய கருத்துப்படி தேவன் மிக இனிமையானவர், நீங்கள் விரும்புகிறபடி அவரை கையாளலாம் என்பார்கள். உலகத்திலுள்ள எல்லாருக்கும் தேவன் பிதா என்றும் உலகத்திலுள்ள எல்லாரும் சகோதரர் என்றும் கூறுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? எபிரேயர் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. எனவே பிரியமானவர்களே, நாம் ஜனங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. பிரகாசமான நற்செய்தியை மட்டும் கூறினால் போதாது. தேவன் பரிசுத்தமான தேவன், அவர் நீதியுள்ள தேவன் என்பதை சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே அந்த பரிசுத்தமான தேவன்தான் உங்களை நேசிக்கிறார், அந்த பரிசுத்தமான தேவன்தான் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார் என்பதையும் சொல்ல வேண்டும். தேவனுடைய வழியிலே நீங்கள் அவரண்டை வராமல் போவீர்கள் என்றால் அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாலே நீங்கள் வருகிறீர்கள். இந்த காரணத்தினாலே தான் 2 கொரிந்தியர் 5:11 பவுல் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம் என்கிறார். இன்றைக்கு பல பிரசங்க பீடங்களிலே நரகத்தை குறித்து பேசப்படுகிறதே இல்லை. நியாய தீர்ப்பை குறித்தோ பாவத்திற்கான தண்டனையை குறித்தோ மிக சில செய்திகளே வெளிவருகின்றது. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பை முக்கியத்துவப்படுத்தாத ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று கூறினார். கர்த்தருடைய கரத்திலே விழுவது பயங்கரமாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த பயமுள்ளவர்களாகத்தான் நாம் வாழ வேண்டும். நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:12 இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல, வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவனை குறித்த முழு சத்தியத்தையும் நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு அன்பான முறையிலே நீங்கள் அதை பிரசங்கிக்க முடியும்.
இடியையும் மின்னலையும் கொண்டு வந்துதான் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதல்ல. மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக கூறலாம். இவ்வாறு சொல்வதனாலே நாம் அவர்களை குற்றம் சாட்டுகிறோம் என்பதல்ல, நாம் பெயர் பிரஸ்தாபத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் என்பதும் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவ அற்றவர்களாக வாழ்வீர்கள் என்றால் ஏதோ நீங்கள் மன நிலைமையிலே மாற்றம் பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீங்கள் நரகத்திற்கு நேராக செல்லும் ஒரு பாவியாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு கிறிஸ்து தேவை. இவ்வாறு கூறுவதனாலே உங்களை புகழ்பெற்ற ஒருவராக்காது. ஆனால் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் முழுமையான சத்தியம். இங்கே பவுல் சொல்வது என்ன? வெளிப்படையாக நீங்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதல்ல. எங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம், நாங்கள் தேவனுடைய முழு திட்டத்தையும் பூரணமாக அறிவிக்க வேண்டியதுதான். தேவனுடைய நியாய தீர்ப்பை உணர்ந்தவர்களாகத்தான் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது எங்களுடைய ஊழியத்தின் நோக்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு பலர் தூரமான இடங்களிலே மக்கள் தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள், தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சற்று போருங்கள், உங்களை சுற்றியே இன்னும் எத்தனை மக்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் கூட பலர் தூர இடங்களிலே நடைபெறுகிற வேலைகளுக்கு கொடுக்க உற்சாகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து அத்தனை அதிகமாக கரிசனை கொள்கிறதில்லை. உங்களை சுற்றி நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து நீங்கள் அக்கறைப்படாமல் தூரமான இடங்களை குறித்து மட்டும் செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்ம பாரத்தை குறித்து நீங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து நீங்கள் ஆழமாய் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். தூரமாக இருக்கிறவர்களுக்கு சத்தியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் எத்தனையோ பேர் நரகத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் காணாதவர்கள் போல இருக்க முடியாது. 2 கொரிந்தியர் 5:13 நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். பவுல் ஒரு பைத்தியக்காரர் போல செயல்படுகிறார் என்று ஜனங்கள் சொல்லலாம். அது சரிதான், கர்த்தருக்காக அவர் அவ்வாறு செய்கிறார். இன்னும் சிலர் அவர் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர் அவர்களுக்காக அப்படி தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறார் என்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய அன்பு எவ்வாறு அவரை வழிநடத்துகிறது என்பதை சொல்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:14-15 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இங்கே நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்தை உண்டு பண்ணுவது அல்லது கஷ்டத்தை உண்டு பண்ணுவது என்ற பொருளிலே சொல்லப்படவில்லை. கிறிஸ்துவின் அன்புதான் அவர்களை உந்தி தள்ளும் சக்தியாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு கிறிஸ்துவின் அன்பே அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. எல்லாருடைய பாவத்திற்காகவும் ஒருவரே மரித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை சொல்லும்படியாக பவுல் நற்செய்தியோடு கூட எவ்வளவு தூரமாக செல்ல முடியுமோ அவ்வளவு தூரமாக புறப்பட்டு சென்றார். மனுக்குலம் மரண ஆக்கினை தீர்ப்பு பெற்றதாக இருந்தது. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே இருந்த நாட்களிலே அவனே பழைய சிருஷ்டிப்பின் தலையாக இருக்கிறான். ஆதாமினிடத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 2:16-17 தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆனால் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். எனவே அவனும் மரண ஆக்கினைக்கு கீழே வந்தான். அவன் அவ்வாறு வந்தது மட்டுமல்ல, முழு மனு குலத்தையும் அவ்வாறு கொண்டு வந்தான். எனவே நானும் நீங்களுமே மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலேயே வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனு குலமுமே இந்த மரண ஆக்கினைக்கு கீழாகவே இருக்கிறது. சங்கீதம் 23:4 மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று தாவீது சொல்லும் பொழுது இறுதியான மரணத்தை குறித்து அவர் பேசவில்லை. அனுதின வாழ்க்கையுமே மரண பள்ளத்தாக்கு போலவே இருளாக குறுகியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், நாம் எல்லாருமே மரண வாசல் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஏதேன் தோட்டம் ஒரு உயர்வான மலையிலே இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அங்கே கீழ்ப்படியாமல் போன ஆதாம் அங்கே உயரத்திலிருந்து கீழே பள்ளத்தாக்கிலே விழுந்து விட்டான். விழுந்த ஆதாம் அங்கிருந்து ஒரு பெரிய மனுக்குலத்தையே உருவாக்கினான். மனுக்குலம் அனைத்துமே ஆதாமின் நிலைமையிலே தான் இருக்கிறது. இப்பொழுது மனுக்குலத்தின் மேலே அன்பு வைத்த தேவன்
அந்த உயர்வான மலையின் மேலே ஆதாமை வைத்த இடத்திலே போய் அவர் மனிதனை தேடவில்லை. மனிதன் விழுந்து கிடக்கும் கீழான நிலைமைக்கு அவனை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து பூரணமாக பாவம் இல்லாதவர். அவர் பரிசுத்தம் நிறைந்தவர். அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே அவர் கீழே இறங்கி வந்தார். அவர் மலை உச்சியிலே போய் அவனை தேடவில்லை. அங்கே எந்த ஒரு மனிதனும் இல்லை. பரிசுத்தமான ஒரு நிலைமையிலே எந்த மனிதனையும் அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாருமே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தான் இருக்கிறார்கள். எல்லாருமே பாவத்திலும் அக்கிரமத்திலும் தான் மரித்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்துதான் அவர் மனிதனுக்காக மரித்தார். மனிதன் மரித்த நிலைமையிலே இருந்தபடியினாலே அவரும் மரணத்திற்குள்ளாக வேண்டியது இருந்தது. இப்பொழுது விசுவாசிகளை அவர் உயிர்த்தெழச் செய்கிறார். மீண்டுமாக அவர் ஆதாமை வைத்த அந்த உயர்வான நிலைமைக்கு அவர் கொண்டு சென்றாரா? இல்லை. அவர் தன்னோடு கூட தன்னுடையவர்களை அந்த மேலோகத்திற்கு எடுத்துச் செல்கிறார். இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்து நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டபடினாலே நாம் வாழப்போகிறோம் என்றால் அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே தான் வாழப்போகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே நாம் மரணத்தினின்றும் நியாய தீர்ப்பினின்றும் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பூரணமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அவருடைய நாம மகிமைக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, நித்திய மரணத்தினின்று நம்மை விடுவித்தது மட்டுமல்ல, என்றென்றும் அவரோடு கூட புதிய ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எங்களை நேசிக்கிறவர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மேலே உள்ள அன்பினாலே பவுல் தன்னுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்த கிறிஸ்துவின் அன்பை நாங்களும் புரிந்து கொண்டவர்களாக என்றென்றும் உம்முடைய நாம மகிமைக்காக மட்டும் வாழவும், உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்துச் செல்லவும், தொடர்ந்து எங்களை பலப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? இன்று தங்களுக்கு என்று பெரிய காரியங்களை தேடுகின்ற ஊழியர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அவர்களுக்கு இருப்பது சுயநலமான ஆசை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பணிவிடைக்காரராக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவன் உங்களுக்கு வெகுமதி அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்து முடிக்கப் போகிறார். நீங்கள் உங்களை சுற்றி நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து அக்கறைப்படாமல் தூரமான இடங்களை குறித்து மட்டும் செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்தும பாரத்தை குறித்து நீங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த பயமுள்ளவர்களாக வாழ வேண்டும். நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்வீர்கள் என்றால் நரகத்திற்கு நேராக செல்லும் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரெயர் 2:18